This video sponsored by Gen Reviews Online. Gen Reviews Online is the one of the reviews portal site. அடிப்பிடித்த பாத்திரங்க இனி ஊற வச்சு தேய்க்க தேவையே இல்லை. பாத்திரங்க பளபளன்னு புதுசு போல மின்ன அதிக காசு கொடுத்து செலவு பண்ண தேவையே இல்லை. நம்ம வீட்லயே நம்ம லிக்விட் பண்ணிக்கலாம். பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க, குளிக்க விதவிதமா சோப்புங்க நம்ம வீட்லயே இருக்கும். ஸ்டோர் செஞ்சு வச்சிருப்போம். அதில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இப்பொழுது லிக்விட் எல்லாமே அதிகமாக உபயோகிக்க ஆரம்பித்து விட்டோம். 30 நாட்கள் வரை வரும்னு சொல்லுவாங்க. 10 இல்லை 15 நாட்கள் கூட முழுமையாக வராது. நம்ம வீட்டில் எளிதாக பாத்திரம் தேய்க்க லிக்விட் செஞ்சு வச்சிக்கலாம். பாத்திரம் தேய்க்க லிக்விட் நம்மளே செஞ்சு வச்சிக்கலாம். 30 நாட்கள் மேலே கண்டிப்பாக வரும். அது மட்டுமல்ல, அடிப்பிடித்த பாத்திரத்தை கூட நொடியில் புதுசு போல சுத்தம் செஞ்சு விடக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. ரொம்பவே சுலபமாக தயார் செஞ்சு வச்சிக்கலாம். அதிக காசு இதற்கு செலவாகாது. துணி துவைக்க பயன்படுத்தும் 10 ரூபா சோப்பு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சோப்பை கேரட் துருவலில் துருவி போட்டு துருவி எடுத்து கொள்ளுங்க. துருவி எடுத்த சோப்பை 4-5 எலுமிச்சை பழங்கள் விதை இல்லாமல் சாறு எடுத்து சேர்த்து கொள்ளுங்க. பாத்திரம் தேய்க்கிற எல்லா சோப்புலேயும் எலுமிச்சை பழம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதனோட ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வீட்டில் சமையலுக்கு பயன்படும் ஆப்ப சோடா எனப்படும் சமையல் சோடாவை 4 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சேர்த்து கலந்து விடுங்க. இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு பாத்திரத்தை 1 லிட்டர் அளவிற்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணீர் கொதித்த பிறகு இந்த சோப்பு துருவல் தண்ணீர் சேர்க்க வேண்டும். சுடு தண்ணீர் சேர்த்தால் சோப்பு கரைய ஆரம்பிக்கும். எல்லா பொருட்கள் நன்கு கரைந்து லிக்விட் பதத்திற்கு வந்துவிடும். பின்னர் வடிகட்டி இதை ஒரு பாட்டில் ஸ்டோர் செஞ்சு வைத்து கொள்ளலாம். இவ்வளோதான். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் 1 பங்கு எடுத்து கொண்டால் 1 பங்கு சரிசமமாக நம்ம தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு லிக்விட் பாத்திரத்தை ரொம்பவே எளிமையாக தேய்த்து சுத்தம் செஞ்சு உபயோகமாக இருக்கும். அடிப்பிடித்த பாத்திரத்தை கூட ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுலபமாக தண்ணியை காட்டி பிறகு தேய்த்து கொண்டு சுலபமாக நீங்கிவிடும். அதிகப்படியான எண்ணெய் பிசுபிசுப்புள்ள மற்றும் பால் பாத்திரங்கள், டீ கரை உள்ள பாத்திரங்கள் கூட சுலபமாக கையில் வலிக்காமல் சுத்தம் செஞ்சு விடலாம். அதிக ஆற்றல் செய்யக்கூடிய இந்த ஒரு லிக்விட் செய்கிறதுக்கு 25 இருந்து 35 ரூபாய் தான் ஆகும். நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா விதமான கிளீன்கள் யூஸ் செஞ்சு கொள்ளலாம். இது பாத்திரம் தேய்க்க மட்டும் இல்லை, பாத்ரூம் டைல்ஸ் கிளீன் செய்யக்கூடிய பயன்படுத்த கொள்ளலாம். இந்த அளவிற்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த லிக்விட் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.